இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 3ஆம் நாளை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கின்ற லலிதா நவராத்திரி 29ஆம் தேதி தொடங்கியது. இதனை அடுத்து ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்று ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது. மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை பச்சை பட்டுடுத்தியும், ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை சிவப்பு பட்டாடை உடுத்தியும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. 7ஆம் தேதி வரை தினம்தோறும் மகா யாகம், மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். சமாளிக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், மாநில பொதுச் செயலாளர் NS ஜெயபால் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர் மோர் வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதிகளை சேர்ந்த துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் அரியாங்குப்பம் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும், பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணியும், கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதினர். இதில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. கருவடி குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும், சுதந்திர பறவை அணி 3வது இடமும், அரியாங்குப்பம் AVR அணி 4ஆம் இடமும் பெற்றனர். அதேபோல் பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் ABR அணி, லாஸ்பேட்டை சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் அரியாங்குப்பம் ABR அணி 2-0 என்று செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணி 2வது இடமும், அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 3வது இடமும், கொம்பாக்கம் காந்திஜிய அணி 4ஆம் இடமும் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்த அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். சுப்பையா ரெட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
சுப்பையா ரெட்டியார் ராஜலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக திருவள்ளுவர் சாலை பெரியார் சிலை அருகே மாதந்தோறும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானத்தை நடிகர் சங்க பொதுச் செயலாளர் குமரன் பொதுமக்களுக்கு வழங்கினார். விழாவில் அறக்கட்டளை நிறுவனர் வைத்தியநாதன் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். உத்தரவாகினிப்பேட் வட்டம் 4 அரசு தொடக்கப் பள்ளியில் புது வகுப்பு புகுவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திரவாகினிப்பேட் வட்டம் 4 அரசு தொடக்கப் பள்ளியில் புது வகுப்பு புகுவிழா இனிதாக துவங்கியது. விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் முரளி, சட்ட ரொட்டேரியன் சங்க தலைவர் தேர்வு கிருபாகரன், உத்திரவாகினிப்பேட் ஊர் பிரமுகர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் தொடக்கமாக அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரிசை தட்டுகள் எடுத்துக்கொண்டு மாணவ கண்மணிகளுடன் ஆசிரியர்கள் சங்கீதா, சிவசங்கரி, பள்ளி ஊழியர் லட்சுமி, பள்ளி பொறுப்பாசிரியை தமிழரசி மற்றும் பள்ளியின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் சென்றனர். கோவிலில் புத்தகங்கள், எழுது பொருட்கள், பழங்கள் மற்றும் நெல் வைத்து வழிபாடு செய்து பின்னர் பள்ளிக்கு வந்தனர். பள்ளிக்கு வந்து வழிபாடு செய்த பின்னர் முன்மழலை மாணவர்களை அழைத்து ஒவ்வொருவராக நெல்லில் எழுத வைத்து அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகம், நோட் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கினர். அடுத்ததாக வீரர்களை சிறப்பித்து அனைத்து மாணவர்களுக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இவ்வாறு பள்ளியில் புது வகுப்பு புது விழா இனிதாக நடைபெற்றது. புதுச்சேரி தர்மபுரி ஐயங்குட்டிபாளையத்தில் இயங்கி வரும் தி பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூலின் ஆண்டு விழா ASA திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி தர்மபுரி ஐயங்குட்டிபாளையத்தில் இயங்கி வரும் புகழ்பெற்ற பள்ளிகளில் ஒன்றான தி பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் ஆண்டு விழா தர்மபுரி பகுதியில் உள்ள ASA திருமண மஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விகன் வி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஜோஸ்வா மாரியப்பன் மற்றும் புதுச்சேரி டிரேடர்ஸ் ஃபெடரேஷன் தலைவர் பாபு, குருமாபேட் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு தலைவர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். தி பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூல் நிறுவனத்தின் நிறுவனர் சதீஷ் மற்றும் தி பட்டர்ஃப்ளை பிளே ஸ்கூல் குரூப் ஆஃப் பிளே ஸ்கூலின் தலைமை ஆசிரியர் மஞ்சு ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றனர். மேலும் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. முன்னதாக ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளியின் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் லிட்டில் லோட்டஸ் தனியார் ஆரம்ப தொடக்க பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள லிட்டில் லோட்டஸ் ஆரம்ப தொடக்க பள்ளியின் 3ஆம் ஆண்டு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினார். மேலும் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களான வழக்கறிஞரும் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதி தலைவருமான முருகராஜ், அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவரான வசந்தராஜ், காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ், உதவி ஆய்வாளர் ஆல்பர்ட் மாதவன் மற்றும் மருது சகோதரர்கள், வீர சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி, வேல்முருகன், ராஜேந்திரன் ஆகியோர் பள்ளி மாணவர்களை வாழ்த்தி பேசினர்.
அதனைத் தொடர்ந்து கலை ஓவிய ரத்னா விருது பெற்ற உலக சாதனை படைத்த பார்வதி சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பள்ளி ஆண்டு விழாவில் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக தெய்வ பாடல், தமிழ்த்தாய் வாழ்த்து, குழு நடனம், சிறப்பு பட்டிமன்றம் ஆகியவற்றை மேடையில் சிறப்பாக அரங்கேற்றினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டி தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திர விழாவிற்கு நன்கொடையாக ரூபாய் 75,000 அந்தந்த கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். புதுச்சேரி அதிமுக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் கோவில் திருப்பணிகளுக்கும் உதவிகளை செய்து வருகிறார். அந்த வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில் மற்றும் தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன் பாலமுருகன் கோவில் மற்றும் பல்வேறு கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் நன்கொடையாக மொத்தம் 75,000 ரூபாய் அந்தந்த கோவில் அறங்காவல் குழுவிடம் ஒப்படைத்தார். மேலும் பிசிபி நகர் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் தண்ணீர் கசியாத வண்ணம் கான்கிரீட் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் கோவில் நிர்வாகத்தினர், கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அதிமுக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. இதில் நேற்று அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை காக்கையன்தோப்பு திடலில் அக்னி கரகம் கொண்டு தீ மூட்டப்பட்டு பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, சிறப்பு அழைப்பாளர் தனபால், முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ரத்தினவேல், நாகமுத்து, ஜானகிராமன், வெங்கடசாமி, மோகன், நடராஜ், சின்ராசு, கோவில் நிர்வாகத்தினர் தங்கராசு ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து உற்சவமூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தொகுதி தலைவர் மணிகண்டன் தலைமையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணி தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தியை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு என்ஆர் அவர்களின் சாதனைகளை எடுத்துரைத்து சிறப்பாக கட்சி பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பஞ்சாயத் ராஜ் மாநில தலைவரை தாக்கிய காவல் ஆய்வாளர் கலைச்செல்வனை கண்டித்து இன்று காங்கிரஸ் கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நோனாங்குப்பம் பகுதியில் 3 குற்றவாளிகள் கத்தியுடன் பொதுமக்களை அச்சுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்களை பிடிக்க அங்கு சென்று அரியாங்குப்பம் காவல்துறையினரை கத்தியை காட்டி மிரட்டல் விடுத்து அங்கிருந்து 3 தப்பி சென்றனர். இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்து தேடப்பட்டு வந்த 3 குற்றவாளிகளை கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அரியாங்குப்பம் காவல்துறையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை ஜாமீனில் விடுவிக்க காங்கிரஸ் பஞ்சாயத் ராஜ் மாநில தலைவர் அமுதரசன் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று ஆய்வாளர் கலைச்செல்வனிடம் பேசியுள்ளார். அப்போது ஆய்வாளர் கலைச்செல்வன் அமுதரசனை தகாத வார்த்தையால் திட்டி சாரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதோடு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடும் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து ஆய்வாளர் கலைச்செல்வனை பணியிடை நீக்கம் செய்ய வலியுறுத்தி இன்று மாநில காங்கிரஸ் துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனந்தராமன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் உள்ளிட்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட காங்கிரசார் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். முன்னதாக அவர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிக்னலில் இருந்து ஊர்வலமாக சென்று ஆய்வாளர் கலைச்செல்வனுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா தலைமையில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம், மோகன்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பிரதான சாலையில் பேரிகார்டு அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் காவலர்கள் கைது செய்ய அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொகை ஆணையை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 25,000 என விண்ணப்பித்த நபர்களுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கழக மாநில துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளர்களுக்கு ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவை தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை தொகுதி செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர்.
பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடைகளை சமூக சேவகி லாவண்யா வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி அன்னை தெரசா ஃபவுண்டேஷன் சேர்மனும் புதுச்சேரி சரண் அறக்கட்டளை நிறுவனருமான திருமதி மு. லாவண்யா ஏற்பாட்டில் அவரது தலைமையில் பள்ளி தலைமை ஆசிரியை முத்துப்பிள்ளை பாளையம் அரசு தொடக்க பள்ளிக்கு விளையாட்டு சீருடை வழங்கினார். பள்ளியில் படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்பும் வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகியாக பல்வேறு பணிகளை செய்து வரும் திருமதி லாவண்யா தற்போது அரசு பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விளையாட்டு சீருடை வழங்கி மகிழ்ச்சி அடைந்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரிய பெருமக்கள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் முத்துப்பிள்ளை பாளையத்தை சேர்ந்த ராஜி, பிரசாந்த் இவர்கள் ஏற்பாட்டில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் போது பிச்சவீரான்பேட்டை சேர்ந்த முருகன், ஐயப்பன், செல்வமணி, வேலு, அன்பழகன், குமார், சரளா, அமலா, லூர்த், அருள் மற்றும் பலர் உடன் இருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.